தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 26 பிப்ரவரி 2026 மதியம் 2:30 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு நேற்றைக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக இருந்தது போலவே ஒரு பரப்பளவில் கூடு இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று அறிக்கையில் கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதாவது தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் முதல் தொடங்கக்கூடிய மழை, நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் வரைக்குமே மழைப்பொழிவு என்பது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது எதன் காரணமாக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக கர்நாடக மற்றும் கேரள பகுதிகளில் கரையோர பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த கீழடுக்கு சுழற்சிகள், இருவேறு சுழற்சிகள் மற்றும் இதன் காரணமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை வெப்பச்சலன இடிமழையாக ஆங்காங்கே நமக்கு பொழியக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதன் அடிப்படையில் நேற்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் கயத்தாறு பகுதிகள் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை பெற்று இருக்கிறது. கன்னியாகுமரியின் பெருஞ்சாணி அணை, தூத்துக்குடி மாவட்டத்தின் கடம்பூர் பகுதி, கன்னியாகுமரியின் புத்தன் அணை, கன்னியாகுமரியின் சிற்றாறு தலா 6 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்தின் காங்கேயம், திருநெல்வேலி மாவட்டத்தின் காக்காட்சி, திருப்பூர் மாவட்டத்தின் ஊத்துக்குளி, திண்டுக்கல் மாவட்டத்தின் வேடசந்தூர், திண்டுக்கல் புகையிலை நிலையம் விடியார், திண்டுக்கல் மாவட்டத்தின் திண்டுக்கல் ஏஆர்ஜி, ஈரோடு சென்னிமலை, திருப்பூர் மாவட்டத்தின் மூலனூர், திருப்பூர் வட்டமலை நீர்த்தேக்கம், கன்னியாகுமரி சுரலக்கோடு, கன்னியாகுமரியின் பாலமூர் பகுதிகள் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், திண்டுக்கல் மாவட்டத்தின் திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து, திருப்பூர் மாவட்டத்தின் உப்பாறு அணை, கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை, தூத்துக்குடி எட்டயபுரம், திருப்பூர் அவினாசி, நாலுமுக்கு, திருநெல்வேலி சிவலோகம், கன்னியாகுமரி தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. இப்படி திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி அணை, திருப்பூர் தாராபுரம், திருப்பூர் வெள்ளக்கோவில், திருப்பரப்பு அருவி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் நாங்குநேரி, தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம், நல்லத்தாங்கல் நீர்த்தேக்கம், திருப்பூர், தேனி மாவட்டத்தின் தேக்கடி, கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாமக்கல்லின் திருச்செங்கோடு, தூத்துக்குடி மாவட்டத்தின் தூத்துக்குடி விமான நிலையம் ஏஆர்ஜி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மாஞ்சோலை, தேனி அரண்மனை புதூர், தென்காசி ஏடபிள்யூஎஸ், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி, மதுரை உசிலம்பட்டி, திண்டுக்கல் காமாட்சிபுரம், கன்னியாகுமரியின் திருப்பதிச்சாரம், திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளையங்கோட்டை, திருப்பூர் மாவட்டத்தின் திருமூர்த்தி, ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை, தூத்துக்குடி மணியாட்சி, திருப்பூர் மாவட்டத்தின் திருமூர்த்தி அணை, நீலகிரி மாவட்டத்தின் கெத்தை, தூத்துக்குடி கோவில்பட்டி, தேனி மாவட்டத்தின் மஞ்சளாறு தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. இப்படி 1 சென்டிமீட்டர் அளவிற்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்கள்ல ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறது. இன்னும் சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கனமழையாக சில இடங்களில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தின் சில இடங்களிலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் சில இடங்களில் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பது நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு சற்று குறைந்த பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு மிக நேற்றைய கொடுத்த அளவுக்கு பலத்த மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு என்பது தற்பொழுதைய நிலை பார்க்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தின் கங்கை கொண்டானில் ஒரு 26 மில்லிமீட்டர் அளவிற்கு தற்போது இந்த 1.5 மணி நிலவர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது நமக்கு பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில இடங்களில் ஒரு மிக லேசான ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இது எதன் காரணமாக சொல்லிச்சு, வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பால் நமக்கு இந்த ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே வேளையில் ஒரு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்க்கும் பொழுது குஜராத் கரையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பும், அதனைத் தொடர்ந்து அந்தமான் பகுதிகளின் கடற்கரை பகுதிகளில் கிட்டத்தட்ட தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சியானது நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்படி ஒரு சுழற்சிகள் இருந்து நமக்கு உயரழுத்தத்தில் தாக்கம் என்பது வரக்கூடிய நாட்கள் என்பது இந்த ஒடிசா கரை அருகே உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு, வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வலுவான உயரழுத்த பகுதி என்பது உருவாகக்கூடிய ஒரு நிலை என்பது வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இதன் தாக்கம் என்பது பார்த்திங்கன்னா உயரழுத்தத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலையினால் வெப்பம் என்பது வரக்கூடிய தினங்களில் சற்று கூடுதல் பரப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது எப்போ அப்படின்னா 27, 28 தேதிகள் கடந்த ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இப்போ இயல்பை ஒட்டிய நிலையிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் என்பது கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது சற்று ஓரிரு நாட்கள் இந்த மார்ச் மாத துவக்கத்தில் ஓரிரு நாட்கள் சற்று கூடுதல் பரப்பில் வெப்பம் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மேலடுக்கிலே பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து நமது இலங்கையை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே முன்னேறி வரக்கூடிய ஒரு நிலை என்பது தென்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது இந்த சுழற்சியின் தாக்கம் என்பது
நமக்கு ஒரு மிக லேசான ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாரி ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு ஆனா அதற்கு முற்பட்டு பார்க்கும் பொழுது, அப்போ வந்து உயரழுத்தத்தின் தாக்கமும் பார்த்தீங்கன்னா, பெரிதளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வானிலை தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது அப்படின்றதையும் நம்ம உற்று நோக்க வேண்டும். அது அன்றைய காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான ஒரு அ மாற்றங்களை ஏற்படுத்துகிறது? இது கடலோடு இணைந்த சுழற்சியாக வரப்போகிறதா? இல்ல மேலடுக்கு சுழற்சியாகவே நெருங்கப் போகிறதா? அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும். பெரிதளவிற்கு ஒரு பாதிக்கும் மழையாகவோ, அல்லது ஒரு மிக பலத்த மழையாகவோ அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பாக தெரியல. இந்த வளிமண்டல சுழற்சி எந்த மாதிரியா வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றது, அது நம்ம பார்த்து உற்று நோக்கி கவனித்து உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட்ஸ் பண்றேன் இன்ஃபர்மேஷன்ஸு. ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் வானிலையோடு இணைந்திருங்கள். அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.